வணக்கம் பாலா. யானை தான் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட ஒரு சம்பவம், ஒரு கதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு பல கோடி உதாரணங்கள் இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய 2 உதாரணம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய சைமன் செபஸ்டிங்கிற ஒரு கேடுகெட்ட பிறவி தமிழ் தேசியம்ங்கிற பேரில் பெரியாரை அவமானப்படுத்தி இங்கே குளிர் காஞ்சிடலான்னு சொல்லி இன்னைக்கு அட்ரஸ் இல்லாமல் இன்னைக்கு தெருநாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான் அவன் ஒருத்தன். இன்னொன்று, நாம மிகப்பெரிய முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்துக்கலாம், ஏறுனா அமெரிக்க ஜனாதிபதி, இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி வந்துக்கிட்டு அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கரெக்டாக எலெக்ஷன் கதவை திறந்து விட்ட உடனே இப்போ நாம் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கலாங்கள பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தற்குறி ஒரு நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா, அப்பாவி நடிகரை கொண்டுட்டு போய் தீகார் சிறையில் அடைக்காம விடமாட்டாங்க போல இருக்கு அவங்களுடைய தொண்டர்கள். நேத்திக்கு அங்கே சிபிஐயில் விசாரணைக்கு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப பக்குவமாக விசாரிச்சாங்க, ரொம்ப நீங்கள் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிடி நிர்மல்குமாரா வேற என்னவோ குமாரா அவர் செய்தியாளருக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு எலெக்ஷன் நடக்குதோ இல்லையோ, பெரிய பெரிய காமெடிகளும் ஜோக்குகளும் செம்மையா நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள முதலமைச்சராக வரணும், தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் நடத்தணும், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு இணக்கமான அரசியல் சூழல் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க சாயில் சைக்காலஜி, மண்ணின் மனோபாவம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான பண்பு இங்க இருக்கு. இந்த அடிப்படையான பண்பு இருக்குங்கிறத நாம சொல்லல, தமிழ்நாட்டில் மிக அதிகமாக முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க RSS பருப்பு தமிழ்நாட்டு தண்ணியில வேகவே வேகாது அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இவனுங்க எங்க வேணா வடை சுடலாம், தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வடையை சுடவே முடியாதுங்கிற விஷயத்த 100 ஆண்டுகளாக இங்க தொடர்ச்சியாக நமது திராவிடர் இயக்க பெருந்தலைவர்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ததின் விளைவாக இங்க மக்கள்கிட்ட அடிப்படையான உண்மையை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் 2 கட்சிகளுக்கு தான் இங்க மாத்தி மாத்தி அவங்க தனது வாக்குகளை செலுத்திருக்காங்க. ஆனா அந்த 2 கட்சிகளுக்குமே கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார். அந்த 2 கட்சிகளுக்குமே அடிப்படையான அரசியல் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அறிஞர் அண்ணா. இவங்க 2 பேர்த்திட்டு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள்ல தான் யார் இந்த தமிழ்நாட்டு மதில திராவிடர் கருத்தாக்கங்களை சிறப்பாக செய்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்குகளை நம்ம மக்கள் வழங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் திமுக மற்றும் அதிமுக. இப்போ இந்த அதிமுகவை ஜெயலலிதா அம்மா கடைசியில இறந்து போற வரைக்கும் மொத்தமா ஆக்டோபஸ் முழுங்கிட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மொத்தமா முழுங்கி இன்னைக்கு செரிமானம் பண்ணி விட்டுருச்சு பிஜேபி RSS. அதன் அடிப்படையில இங்க பெரிய வெற்றிடம் காலியா இருக்கு. அதனால அந்த வெற்றி இடத்துல நாம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேடுகட்ட ஜண்டாக்கள் இருக்கு பார்த்தீங்களா, வடநாட்டு ஜண்டாக்கள், தமிழ் புரியாத ஜண்டாக்கள் அண்டாக்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஒரு கற்பனை கதையை கட்டி விட்டுட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு மிரட்டி ஒட்டு மொத்தமா உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தும்சம் பண்ணி போடுவோம்னு சொல்லி மிரட்டி இவங்களை வச்சு ஒரு பொம்மலாட்டத்தை 4 வருஷமா இங்க நடத்திட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில இங்க கேடுகட்ட எச்ச பொறுக்கிகள்லாம் நிறைய எச்ச பொறுக்கி அவங்களுக்கு சிக்கியிருக்காங்க. அதுல ஒரு கேடுகட்ட பெரிய எச்ச பொறுக்கி ஆரம்பிக்கிட்ட சைமன் செபஸ்டி. அதுதான் RSS நேரடியாக இங்க செயல்படுத்துவதற்கு அஞ்சக்கூடிய விஷயத்த கூட நான் இருக்கேங்க, நான் என்னன்னா பண்ணிவிடுவீங்க, நட்டுப்படுவீங்க, கிழிச்சு போடுவீங்கன்னு சொல்லிட்டு பெரியார் மூலமாக அறிமுகமாகி பெரியாரை தூற்றி இன்னைக்கு போற பக்கமெல்லாம் வழக்க மத்தியில செருப்பாலையும் அடி வாங்காத குறையா மறைந்திருந்து மறைமுக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அதனால அவன் ஒரு பக்கத்து ட்ராக்கு. சரி, இது சுத்தப்பட்டு வராது, இங்க லைட்டா ஆழம் விட்டு பார்த்ததுல பெரியாரை கொச்சைப்படுத்தினா இங்க செருப்பாலே அடி வாங்குவாங்கிறத ஜண்டாக்கள் லைட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆழ்வார் நாயன்மார் குரூப்புகள்லாம் போய் அங்க சொல்லியிருக்காங்க, ஐயோ வேணாம் இதெல்லாம் கேவலமா இருக்காங்க, அவன் நிலைமையை பாரு அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அடுத்த ட்ராக் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தா இந்த நடிகர் சினிமா பிரபலம். ஏன்னா எம்ஜிஆர் ஒரு சினிமா பிரபலம் தானே, உடனே 10 வருஷத்துல அடுத்த கட்சி ஆரம்பிச்சோடனே 10 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சார்ல, அந்த மாதிரி இங்க மாசா இருக்கக்கூடிய சினிமா பிரபலத்தை கூட்டிட்டு நாம களத்துல இறக்கி விடலாம்னு சொல்லி அங்க நெய்வேலியில கோழியை போட்டு அமுக்கி என்னத்தை பேசினானுங்க ஏது பேசினானுங்கன்னு தெரியல, அன்னையில இது பொட்டி பாம்பா அடங்கி போய் இப்போ திமுக தீய சக்தின்னு சொல்லி கீரல் விழுந்த கிராம் போன் மாதிரி தொடர்ச்சியா இந்த வீணா போன நடிகர் கத்திக்கிட்டு இருக்கவும் கடைசியா என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா
இவனுக்கு இந்த நடிகருக்கு இருக்கக்கூடியது ரசிகர் பட்டாளாக்கு பார்த்தீங்களா, இவங்க ஒரு வினோதமான பிறவிகளா இருக்காங்க. மனித தன்மை, மனித அறிவு, மனிதர்கள் இருக்கக்கூடிய அடிப்படையான அறிவு, அடிப்படையான பண்பே என்னன்னு தெரியாத அளவுக்கு இவங்க ஒரு குரூப்பை வந்து நமக்கு காட்டிட்டாங்க. பெரிய துயரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாமே தமிழ் மக்கள், தமிழ் பிள்ளைகளா இருக்கிறங்கிறது நமக்கு பெரிய துயரம், ரொம்ப வருத்தம். அதன் அடிப்படையில் பினராயி விஜயன் சொன்ன மாதிரி பாஜக வளர்ந்திருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாத்தையுமே நாங்கள் அதிகபட்சமாக கல்விப்படுத்துவோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி, இப்போ அரசு இந்த மக்களுக்கு அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நடிகர் எதை எடுத்து ஆப்பா அடுத்தவனுக்கு சொருகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ அதையே எடுத்து இந்த ரசிகர்கள் எல்லாம் இந்த நடிகருக்கு பின்னாடி சொருகி விட்ட விஷயம் தான் இந்த 41 ரூபாய் பலியான கதை. இந்த கும்பலை கூட்டி மாசம் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அது அப்பாவி 41 ரூபாய் செத்து இப்போ அவங்க குடும்பமும் சீரழிஞ்சு இப்ப சாவுக்கு காரணமாக்கக்கூடிய இவனும் இந்த சினிமா நடிகர் சீரழிஞ்சு போய் உட்காந்துருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். எங்க இந்தியாவில் இந்த அமலாக்கத்துறை, இந்த சிபிஐ, அது இதெல்லாம் இந்த விசாரணை அமைப்புகள் எல்லாமே இந்தியாவில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கா? அது எல்லாம் ஊருக்கு சந்துக்கு பொந்துக்கு எல்லா பக்கம் தானே இருக்கு. ஆனால் இந்த 41 ரூபாய் பலி கொடுத்த விஷயத்துல நீ டெல்லிக்கு வா, டெல்லியில் வந்து 8.5 மணி நேரம் உட்காரு, 6.5 மணி நேரம் உட்காரு, சவுத்தை பார்த்து உட்காரு, அங்கிட்டு திரும்பி உட்காருன்னு சொல்லி போட்டு தாளிச்சு விட்டு இந்த ஆளை வந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு மண்டை குத்தலுக்கு ஆளாக்கி விட்டதுக்கு மூலமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சினிமா நடிகர் விஜயும், ரெண்டாவது இந்த சினிமா நடிகருக்கு விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கக்கூடிய இந்த தற்கொலை பட்டாளமும் தான். ஒரு தலைமை பண்பு, தலைமை மேலாண்மை பண்பு, இது எல்லாமே இந்த உலகத்துல வந்துட்டு புத்தர் சொன்ன மாதிரி எதுவுமே நிலையானது கிடையாது. அது மம்முட்டி மிக அற்புதமா சொல்லியிருந்தாரு. தாதா பால்கே சாஹிப் விருது வாங்கும் போது எனது படங்கள், அதுவும் மிகச் சிறப்பாக நாம் நடித்து இயக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் இயக்கிற திரைப்படங்கள் கூட காலப்போக்கில் மறக்கடிக்கப்படும், மறந்து விடுவார்கள் மக்கள் அப்படின்னு அவர் சொன்ன யதார்த்தம். அது உண்மைதான். ஏன்னா எல்லாமுமா நான் தான் இந்த காலத்தையே வென்று நிற்பேன்னு சொல்றோம் பார்த்தீங்கல்ல. ஆட்கள் யாருமே, முகங்கள் யாருமே வென்று நிற்க முடியாது, தத்துவங்கள் மட்டுமே வென்று நிற்கும். அதன் அடிப்படையில் தந்தை பெரியாரை நம்ம அதிகபட்சமாக மக்கள்கிட்ட சொல்றதுக்கு காரணம் தந்தை பெரியார்ங்கிற உருவத்துக்கான விஷயம் கிடையாது, அந்த உருவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் என்னங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த தத்துவத்தை அழிப்பதற்கு இந்த சனாதன குரூப்புகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே நம்ம போராடிட்டு இருக்காங்க. அப்போ 2 தத்துவங்களுக்கு இடையில தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். தத்துவங்கள் மட்டும்தான் நிலையானது. ஆனா இந்த பேருண்மையை புரிஞ்சுக்காத இந்த குருட்டு முண்டங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஒரு காலத்தால் நிலையானவர், அவர் இவர்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபுல்லா நினைச்சுக்கிட்டு இந்த போட்டோ ஃப்ரேம், இந்த ஃபேஸ் மாஸ்க வச்சுக்கிட்டு இங்க அரசியல் நடத்திப்படலாம்னு சொல்லிட்டு கேடுகிட்ட ஒரு மட்டரகமான ஒரு மாங்காமடையை கொடுத்த ஐடியாவை கொடுத்துக்கிட்டு இந்த விஜயை கிளம்பிறக்கி விட்டு இந்த கல்யாணத்துல சீப்பை ஒழிச்சு வச்சுட்டோமா கல்யாணம் நின்று போயிருக்கிற மாதிரி ஒரு குரூப் பண்ணிட்டு இருந்தானுங்க. அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி ஒழுங்கு மரியாதையா டிஎம்கே வெர்சஸ் டிவிக்கு அல்லது ஏடிஎம்கே பெரிய குரூப்பா கூப்பிட்டு நம்ம ஜெண்டாக்கார பார்த்தீங்களா, நம்ம முதலமைச்சர் 56 பிரைம் மினிஸ்டர் 56 வந்து இங்க வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் இடம்பெற வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே கற்பனை பண்ணி பாருங்களேன். திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒரு புறம் இன்னைக்கு வரைக்கும் சலசலப்புகளே கிடையாது, அது மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் அறிவு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த அதிமுக கூட்டணிக்கு பார்த்தீங்கல்ல, அந்த கதவு திறந்து வச்சிருக்கேன், உள்ளவா வெளியே போன்னு இந்த உள்ளே வெளியே படம் மாதிரி டெய்லி ஒரு இன்னைக்கு அந்த இந்த இவங்க விடிய காலையில வந்து ஜோசியம் சொல்லுவாங்க பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு நாளைக்கு காலையில் 2 பேர் வந்துடுவாங்க, நாளானைக்கு 4 பேர் வந்துடுவாங்கன்னு சொல்லி எல்லாம் பேசி ஈசி முடிச்சு எப்படி எல்லாம் பேசலாம், உன்னைய இப்படியும் பேசலாம், உன்னைய இப்படியும் பேசலாங்கிற மாதிரி எல்லா ஆட்களையும் கூப்பிட்டு வச்சு மிரட்டி கும்பல் சேர்த்துக்கிட்டு நல்லா பாருங்க. திமுகவுக்கு எதிர்க்க மிகப்பெரிய மாசான ஒரு கூட்டணியை நாங்கள் கட்டமைக்க போகிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்டமைக்கப்படுகிறது, அதன் அடிப்படையில் மிக பெருவாரியான வாக்குகளை வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கற்பனை குதிரையை தட்டி விட்டு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வசதியாக இந்த விஷயம் ஏற்பட்டு போயிடுச்சு. ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா, விஜய் அதிமுகல வந்து இறங்கிட்டாரு, மற்ற கூடிய அல்லு சொல்ற உதிரி கட்சிகளை ஃபுல்லா ஒண்ணு பண்ணினா மிகப்பெரிய கூட்டணியை நம்ம கட்டமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜெண்டா குரூப்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அதற்கு இரையாகவும் பலி போடக்கூடிய வேலையுமே வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய விஜய்க்கு தொடர்ச்சியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எது என்னவாக நடந்தாலும் சரி,
உங்களுக்கு ஓட்டுன்னு ஒன்று போடணும்ல, அந்த ஓட்டை தமிழன் போடணும்ல, தமிழன் தெளிவாக திமுகவுக்கு போடுறான்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. அவன் சமதர்மத்துக்கு போடுறான், அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிறத போடுறான், சனாதனத்துக்கு எதிராக அவன் வாக்களிக்கிறான். இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் அரசியல் கட்டமைப்பும் இங்க எது உருவாக்கி வச்சிருக்குன்னு கேட்டா திமுக மற்றும் அதோட கூட்டணிகள் உருவாக்கி வச்சிருக்கு. அதனால அந்த கூட்டணி பலத்துக்கு தான் இங்க இருக்கு வாக்கு போய் சேருங்கிறது அடிப்படையா அரசியல் கற்றுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உரிய 18 வயசு பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாடம். இது கூட தெரியாத இந்த தற்கொலை முண்டங்கள் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டணியை கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி காரியம் சாதிக்கக்கூடிய வேலையில இன்னைக்கு இந்த விஜய பாவம் அப்பாவி விஜயை வந்துகிட்டு இன்னைக்கு பழி போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.